இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு கை பட்டாணி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு இன்ச்சு இஞ்சியும் 7 பூண்டு பல்லும் தட்டி எடுத்துருக்கோம். 1/4 மூடி தேங்காய் துருவல், 5-6 பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கல்பாசி, ஸ்டார் இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலா ஜாமானை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் புதினா இலை, பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ பட்டாணி, உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ தேங்காயும் இதில் சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.